இது இப்படி அன்னதானமாக ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு யதார்த்தமாக நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு மத்தியானம் என்னை சந்திக்க வர்றவங்க ஒரு 50-60 பேர் சாப்பிட்றதுக்கு சமையல் கஷ்டமாக இருக்குது, சின்ன வீடாக இருக்குது அப்படின்ட்டு வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு கொடுங்க அப்படின்னும். டெய்லியும் வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா நம்மளை பார்க்க வர்றவங்க தான், வெளியில் உள்ளவங்க யாரும் கிடையாது. பக்கத்தில் தெருவில் போகிறவங்க பார்த்துட்டு எங்களுக்கு சாப்பாடு இன்னும் 2-3 பேர் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. சரிப்பா, அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாதீங்க, அடுத்த வாட்டி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவங்க சேர்த்து எடுத்துகிட்டு சாப்பாடு வேணால் சாப்பிட்டுக்கங்கன்னா அவங்க ஒரு 4 பேர்த்துக்கிட்ட 5 பேர்த்துக்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேராக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் டெய்லியும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதிகமாக சாப்பாடு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அது அன்னதானமாக பெருசாக அதை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அது போகும்போது அது தியானத்தில் அது நிகழப்பட்டாகணும், அது நிகழணும். அதுக்காக தான் இப்படி ஒரு சூழல் நடக்குது. இந்த க்ரௌடு அதிகமாக வர்றதுனால எங்கள் வீட்டு வாசல்லே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு பெரிய காலியாக ஒரு இடத்த பார்த்தாச்சு. அது ஒரு சாதாரணமாக அன்னதானம் கிடையாது. ஏதோ ஒரு அன்னதானம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கொடுக்குற மாதிரிலாம் நம்ம இல்லை. அது ஏன்னா பிரபஞ்சம் இறை சக்தி கொடுத்தா அது அப்படி செய்யும். மனிதர்களாக 10 பேர் சேர்ந்து செய்கிறது வேற, இறை சக்தி செய்யறதுங்கிறது வேற.